பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தாம் தொடர்ந்து செயல்படுவேன் என அன்புமணி பரபரப்பு அறிக்கை. பாமகவுக்கு இனி நானே தலைவர் என ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அதிரடி. முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருப்பதால் தாம் தான் பாமகவிற்கு தலைவர். மருத்துவர் ராமதாசுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி செல்வது தமது முதல் கடமை எனவும் அன்புமணி விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் பாமக விரும்பும் வலிமையான கூட்டணி ராமதாஸ் வழிகாட்டுதலுடன் அமையும் என அன்புமணி உறுதி. தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். பாமகவில் ராமதாசும் அன்புமணியும் இணைந்து செயல்படுவார்கள் என்று கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் இருவரையும் ஒன்றாக பார்க்கலாம் எனவும் தகவல். ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து செயல்பட போகிறாங்க. மாநாடு இருக்குது, மாநாட்டு மேடைகளில் ஒன்றா பார்க்க போகிறீங்க. தேர்தலில் எல்லாம் ஒரு இணைந்து செயல்பட போகிறோம். ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து செயல்படுவார்கள். 2 ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி பேச உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று முதலமைச்சர் காட்டம். ஊழலுக்காக 2 முறை முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வைக்கப்பட்டவர் ஜெயலலிதா என்று முழக்கம். இரண்டு ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடகு வைத்தவர்கள் என்று பொத்தாம் பொதுவாக புழுதி வாரி தூற்றுவதா? தம் மீதோ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதோ மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் ரெய்ட் நடத்தியதாக குறிப்பிட்டு சொல்ல முடியுமா என முதலமைச்சருக்கு இபிஎஸ் சவால். கடந்த 2011 சட்டசபை தேர்தலின் போது காங்கிரஸ் அரசு நடத்திய ரெய்டுக்கு பயந்து திமுக 63 சீட்டுகளை ஒதுக்கியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் காலடியில் இருந்து எழும் துணிச்சல் இல்லாத புல்தடிக்கு பயில்வான் என்று முதலமைச்சர் மீது கடும் காட்டு. தமிழகத்தில் இபிஎஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தலை சந்திப்போம் என்றுதான் அமித்ஷா சொன்னார். கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விளக்கம். அந்த கூட்டணியில இந்த தேர்தல் நடக்கும்னு சொல்லிருந்த கூட்டணியை பத்தி 2 தலைவர்கள் சொல்லல, தெளிவா இருக்காங்க. எங்க கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சைத்தான் கூட்டணியால் தான் தோற்றோம் என்று கூறிவிட்டு ஏன் மீண்டும் சைத்தானுடன் கூட்டணி என்று செய்தியாளர் கேள்வி. அரசியல்வாதிகள் சூழலுக்கு ஏற்ப மாற்றிதான் பேசுவோம், பழசையெல்லாம் துடைத்துவிட வேண்டும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் பதில். தன்னுடைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து சைத்தான் கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. சைத்தானுக்கு நாங்கள் வந்துட்டோம், இப்போ 1000 மடங்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்றீங்க. மீண்டும் அந்த சைத்தானோட போய் நீங்க கூட்டணி செஞ்சிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அரசியல்வாதிகள் பேசுவார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுதான் எங்களுடைய சூழ்நிலை என்பது சொல்லியிருக்கோம். போன தடவை பேசுனது, முந்தி பேசுனது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சிடணும், கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற நிலை தான் உண்மையான நிலை. ஒரு திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் மன்னிக்க மாட்டீர்களா? பாஜகவினர் நல்லவர்களாக மாறலாம். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி பற்றிய கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பதில். நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார், அவரை மன்னிக்க மாட்டீர்களா? தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர்ந்தே தீரும் என்று நம்பிக்கை. தலைமையில் நடந்த இந்த 3 ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த
பெருமை எனக்கல்ல, இதை உருவாக்கி தந்த என்னுடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி பாரதிய ஜனதாவை கோபுரம் போல உயர்த்தி கலசத்தையும் வைத்து விட்டார் அண்ணாமலை. கும்பாபிஷேகம் செய்வது மட்டும்தான் தமது வேலை என நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசம் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும் தான் நம்ம செய்யணும். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா 2026 மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போறோம். எம்ஜிஆர் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடி நயினார் நாகேந்திரன் உற்சாகம். பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சமில் என்னும் இல்லை என்னும் அன்னக்கொடி, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும். நாகூர் அனிபாவின் இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலின் ராகத்திலும் ஒரு பாட்டு. நாமு செல்லுவோம் கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமு செல்லுவோம், லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம், லட்சியத்தை எய்து காட்டுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 40 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி. பாஜகவின் தமிழக தலைவராக பொறுப்பேற்ற பின் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. நம்ம ஜெயிச்சோம், அன்னைக்கு 4 சீட்டு ஜெயிக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய தேர்தல் 40 சீட்டுக்கு மேல ஜெயிப்போம். இனி வரக்கூடிய தேர்தல 40 சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவேன் என்ற சபதத்தை பாதியில் கைவிட்டு நயினார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று காலணி அணிந்து கொண்டார் அண்ணாமலை. புதிய காலணி வாங்கி வந்து வலிய அணிய வைத்த நயினார் நாகேந்திரன் மற்றும் எல் முருகன். பாஜக மாநில தலைவரின் முதல் கட்டளையை ஏற்று காலில் செருப்பு அணிந்து கொண்டதாக அண்ணாமலை விளக்கம். தமிழகத்தில் 2026 ஆண்டு திமுக ஆட்சி அகற்றப்படும் எனவும் நம்பிக்கை. மாநில தலைவர் சொல்லிய பிறகு இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த செருப்பை நான் மேடையில் போட்டுக்கிட்டேன். நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடக்கம். மீன்கள் வரத்து குறையும் என்பதால் ஆர்வமுடன் மீன்கள் வாங்கிய மக்கள். சென்னை மீனம்பாக்கம் உட்பட தமிழகத்தில் நேற்று 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை மட்டுமல்லாது புதுச்சேரியிலும் சுட்டெரித்த வெயில். வரலாறு காணாத அளவாக நேற்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை. வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வெயில் சதமடித்த வேலூரில் இரவு வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி.
ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் ஆலங்கட்டி மழை. உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா நகரிலும் வெளுத்து வாங்கிய மழை. ஒடிசாவின் புரியில் திடீரென வானிலை மாறி பலத்த காற்று வீசியது. காற்றில் வேகமாக அசைந்தாடிய மரங்கள். திருப்பூரில் 2 மாதங்களுக்கு முன்பு தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட 3 வயது சிறுவன் திடீரென உயிரிழப்பு. நாட்டு மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 2 நாட்களாக குடிநீர் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரம். ஜெனரேட்டர் எடுத்து சென்ற லாரியை மறித்து போராட்டம் நடத்திய கிராம மக்களால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் சோழவரம் சேனாதிபதி ஏரியில் முதலை நடமாட்டம். மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் பதிவு செய்த வீடியோவை கண்டு மக்கள் அச்சம். தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் களை கட்டிய இசை கச்சேரி. சினிமா பாடல்களுக்கு நடனமாடி மாணாக்கர்கள் வைப். இந்தியாவில் பரவலாக முடங்கிய வாட்ஸ்அப் செயலி. ஆயிரக்கணக்கான பயனர்கள் தகவல்களை அனுப்ப முடியாமல் தவிப்பு. கனடாவின் டொரோண்டோவில் சிறு பிள்ளைகளாக மாறிய பெரியவர்கள் தலையணையால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு உற்சாகம். IPL 26வது லீக் போட்டியில் 180 ரன்கள் குவித்த குஜராத் அணி. 19.3 ஓவர்களிலேயே 186 ரன்கள் குவித்த லக்னோ 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. IPL தொடரில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த ஹைதராபாத் அணி. பஞ்சாப் அணி நிர்ணயித்த கடினமான இலக்கை அசால்ட்டாக எட்டிப்பிடித்து வெற்றி. எல் சல்வேடா நாட்டில் நடைபெற்ற அலைசறுக்கு போட்டியில் வீரர் வீராங்கனைகள் சாகசம். ஆண்கள் பிரிவில் தென்னாப்பிரிக்க வீரரும் பெண்கள் பிரிவில் அமெரிக்க வீராங்கனையும் சாம்பியன். மத்திய பிரதேசத்தின் போபாலில் ஹனுமன் ஜெயந்தி யாத்திரை கோலாகலம். காவி கொடிகளுடன் ஏராளமானோர் பங்கேற்ற ஊர்வலம். திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி பங்குனி மாத பௌர்ணமியில் கிரிவலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே மீனாட்சி அம்மன் கோயிலில் களை கட்டிய தம்புரான் விளையாட்டு நிகழ்ச்சி. 50 பேர் சேர்ந்து சப்பரத்தை தூக்கி சுழன்று சுழன்று ஆட்டம். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்புடன் நுழைந்ததை நினைவுபடுத்தும் குருத்து ஞாயிறு. குருத்தோலையை கைகளில் ஏந்தி ஓசன்னா பாடல் பாடி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு.